மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 4வது முறையாக இந்த மாமன்றத்தில் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத் துறையின் சார்பில் பயிலுரை அளிக்கின்ற வாய்ப்பை அளித்த மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களுக்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் முதலில் நான் நன்றி தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அருந்தமிழால் அனைவரையும் ஈர்த்து ஆதிக்கம் அனைத்தையும் தன் எழுத்தால் வென்று என் உயிரின் மேலான அன்பு உடன்பிறப்பே என்ற வார்த்தைகளால் மொத்த தமிழ்நாட்டையும் தட்டி எழுப்பிய சிற்பி, நவீன தமிழ்நாட்டை உருவாக்கிய நூற்றாண்டு நாயகர் தலைவர் கலைஞர் அவர்களை வணங்குகின்றேன். மாண்புமிகு தமிழக முதல்வர் தளபதியின் வழி, தந்தை பெரியாரின் வழி, பேரறிஞர் அண்ணாவின் வழி, முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞரின் வழி, தமிழ்நாட்டின் நலன் காப்பதே என் வாழ்வின் லட்சியம் என்று சொல்லி இந்தியாவிற்கே எடுத்துக்காட்டாக ரோல் மாடல் ஆட்சியை நடத்தி வருகின்ற நல்லாட்சி நாயகர், இந்தியாவை காப்பாற்ற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அழைக்கிறேன் என்ற அந்த ஒற்றை சொல்தான் இந்தியாவை திரும்பி பார்க்க வைத்திருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். 40 நமதே நாடும் நமதே என்ற முழக்கம் எதிரொலிக்க காரணம் கடந்த 3 ஆண்டு காலத்தில் அவர் நிறைவேற்றிய முத்தான திட்டங்கள் தான் என்பதை நாம் அனைவரும் அறிவோம். நம் மாண்புமிகு முதல்வரின் ஆட்சியில் இந்த சட்டசபை உச்சத்தை தொட்ட சபை, தேவையற்றவர்களை விட்ட சபை, நாட்டிற்கான உணவுகளை நட்ட சபை. அதன் விளைவாக மக்கள் அளித்த மகத்தான தீர்ப்புதான் 40க்கு 40. 40 என்கின்ற எண்ணுக்கு எண்ணற்ற சிறப்புகள் உண்டு. கணிதத்திலும் அதற்கு 4ஆம் எண்கோண எண் என்கின்ற மதிப்பு உண்டு. எல்லா நம்பிக்கைகளும் 40 என்கின்ற எண் மகத்துவம் வாய்ந்தது. விளையாட்டுகளில் கூட அடிப்பந்தாட்டத்தில் அதற்கு ஒரு இடம் உண்டு. இலக்கியத்திலும் இன்னா 40, இனியவை 40, கார் 40, களவழி 40 என்ற சிறப்புகள் உண்டு. இந்திய அரசியல் வரலாற்றில் மாபெரும் வெற்றிகளை தொடர்ந்து குவித்து வரும் வெற்றி நாயகர் மாண்புமிகு முதல்வர் அவர்களை வணங்குகின்றேன். திராவிட முன்னேற்ற கழகம் என்ற மாபெரும் இயக்கத்தில் இளைஞர்களுக்கு புதிய வெளிச்சம் தரும் இளையம் சூரியனாய், தமிழ்நாட்டு அரசியலில் சூறாவளி காற்றாய், தமிழ்நாட்டு விளையாட்டு வீரர்களுக்கெல்லாம் ஆக்கமும் ஊக்கமும் தரும் நம்பிக்கை நாயகனாய், தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கெல்லாம் நல்வழி காட்டும் திசை காட்டியாய், கழகத்தினருக்கும் பொதுமக்களுக்கும் இன்முகம் காட்டி நமது முதலமைச்சரின் தூதுவராக 8100 கிலோமீட்டர் தூரத்திற்கு மேல் பயணம் செய்து 40 நாடாளுமன்ற தொகுதிகளுக்கும் சென்று 121 இடங்களுக்கு மேல் பிரச்சாரம் செய்து 40 நாடாளுமன்ற தொகுதிகளிலும் இந்தியா கூட்டணி வேட்பாளர்கள் வெற்றி பெறச் செய்த எனது அரசியல் கலங்கரை விளக்கம் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வணங்குகின்றேன். இந்த அவையில் எல்லோருக்கும் மிகப்பெரிய மூத்தவராக எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக இருக்கக்கூடிய மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர், கழகத்தின் பொதுச் செயலாளர் அண்ணன் அவர்களுக்கும் மட்டுமல்ல அமைச்சர் பெருமக்களுக்கும் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். தொழிலாளர் நலத்துறை மாபெரும் மாளிகைகளையும் அண்ணாந்து பார்க்கின்ற அடுக்குமாடி கட்டிடங்களையும் எழில் மிகுந்த காட்சி கூடங்களையும் உடுத்தி மகிழ்கின்ற ஆடைகளையும் தோலை கொண்டு காலை பொருத்தும் காலணிகளையும் விரைவாக செல்ல வண்ணமிகு ஊர்திகளையும் உற்பத்தி செய்ய தன்னையே தேய்த்துக் கொண்டு மெழுகுவர்த்தியாக உருகி உலகிற்கு ஒளி வழங்கும் ஒப்பற்ற தொழிலாளர்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கும் அரசுதான் தளபதியின் அரசு என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொண்டு எனது உரையை தொடங்குகின்றேன். தொழிலாளர்களின் உரிமைகளை பாதுகாக்கும் மாநிலம் தமிழ்நாடு. தொழிலாளர் நலன் மற்றும் தொழில் வளர்ச்சிக்கு இடையேயான சமநிலையை தொடர்ந்து பாதுகாத்து வருகிறது நமது அரசு. நமது அரசு பொறுப்பேற்றதிலிருந்து எப்போதும் தொழில் அமைதியை பேணி காத்து வருகிறது. 2024ஆம் ஆண்டு நிதியாண்டில் சமரச அலுவலர்களால் 1815 தொழில் தாவாக்கள் சுமூகமாக முடிக்கப்பட்டுள்ளது என்பது இதற்கு சான்றாகும். இந்த அரசு பொறுப்பேற்ற நாளிலிருந்து
தொழிலாளர் நலனுக்காக நடவடிக்கை எடுத்து வருகிறது. உதாரணமாக 83 தொழில்களுக்கு குறைந்தபட்ச ஊதியம் நிர்ணயம் மறுமொழியும் செய்யப்பட்டுள்ளது. குழந்தை தொழிலாளர் முறை மற்றும் கொத்தடிமை தொழிலாளர் முறை ஆகியவற்றை அகற்றுவதில் நமது மாநிலம் மற்ற மாநிலங்களுக்கு முன்னுதாரணமாக அமைந்துள்ளது. அனைத்து துறை அலுவலர்களுடன் ஒன்றிணைந்து குழந்தை தொழிலாளர் முறையை முற்றிலுமாக ஒழிக்க பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்து வருகிறோம். அமலாக்க அலுவலர்களால் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு 65 குழந்தைகள், 274 வளரிளம் பருவ தொழிலாளர்கள், 196 கொத்தடிமை தொழிலாளர்கள் மீட்கப்பட்டு அவர்களுக்கு மறுவாழ்வு அளிக்கப்பட்டு வருகிறது. 2025ஆம் ஆண்டிற்குள் குழந்தை தொழிலாளர் முறையினை தமிழ்நாட்டில் அகற்றியே தீர வேண்டும் என்ற நமது மாநில முதல்வரின் குறிக்கோளை நிறைவேற்றுவோம் என்பதை இம்மாமன்றத்திற்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அமைப்புச்சாரா தொழிலாளர் நல வாரியங்கள். அமைப்புச்சாரா தொழிலாளர்கள் நலனுக்காக பல்வேறு நல வாரியங்களை ஏற்படுத்தி அவர்களின் வாழ்க்கையில் ஒளியேற்றி வைத்தவர் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் ஆவார் என்பதை பதிவு செய்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நமது மாநில முதல்வரின் ஆட்சியில் தமிழ்நாடு உப்பள தொழிலாளர்கள் நல வாரியம் மற்றும் தமிழ்நாடு இணையம் சார்ந்த கிக் தொழிலாளர்கள் நல வாரியமும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது என்பதையும், தமிழ்நாடு பட்டாசு மற்றும் தீப்பெட்டி தொழிலாளர் நலன்களுக்காக பங்களிப்பு தொகையாக ரூபாய் 5 கோடியை நலநிதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது என்பதையும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். குறிப்பாக கடந்த நிதியாண்டில் தமிழ்நாடு அமைப்புச்சாரா ஓட்டுநர்கள் மற்றும் தானியங்கி மோட்டார் வாகனங்கள் பழுதுபார்க்கும் தொழிலாளர்கள் நல வாரியத்தில் பதிவு பெற்றுள்ளவர்களில் பெண்கள் திருநங்கைகளுக்கு 500 பேருக்கு புதிய ஆட்டோ ரிக்ஷா வாங்க செலவத்தில் ரூபாய் 1 லட்சம் மானியமாக வழங்கப்பட்டுள்ளது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர் நல வாரியத்தில் பதிவு பெற்ற மற்றும் பதிவு பெறாத தொழிலாளர்கள் பணியின் போது மரணமடைந்தால் அவர்களின் குடும்பத்திற்கு ரூபாய் 5 லட்சம் இழப்பீடாக வழங்கப்பட்டு வருகிறது. இத்தொகையினை பெறுவதற்கு அவர்கள் 1 ஆண்டு காலம், 2 ஆண்டு காலம், 3 ஆண்டு காலம், 5 ஆண்டு காலம் காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை கடந்த காலங்களில் இருந்து வந்தது. தற்பொழுது நமது மாநில தளபதி அவர்களின் நல்லாட்சியில் விபத்து ஏற்பட்டு தொழிலாளர்கள் மரணமடைந்த 48 மணி நேரத்திற்குள்ளாக இழப்பீட்டுத் தொகை வழங்கப்பட்டு வருகிறது என்பதை மன்றத்தில் பெருமையுடன் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். உதாரணமாக கரூர் தாலுகா காட்டுப்பாளையம் என்ற இடத்தில் கடந்த 15/12/2022 அன்று கட்டுமான பணியின் போது நடைபெற்ற விபத்தில் திரு சிவக்குமார் மற்றும் திரு சிவா ஆகியோர் மரணமடைந்தனர். இரு குடும்பத்தினருக்கும் இழப்பீட்டுத் தொகையாக ரூபாய் 10 லட்சத்தை 48 மணி நேரத்திற்குள்ளாக அந்த குடும்பத்திற்கு வழங்கி இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் பெருமையோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். மாண்புமிகு அமைச்சர், குறுக்கீடுக்கு சாரி 15 நிமிஷம் எடுத்துக்கிடலாம். நீங்க அமைச்சர் பதில் சொல்லிட்டு ஈவினிங் 5 மணிக்கு சபை கூடும். வேகமா முடிச்சிடறேன். 5 மானியம் இருக்கு சாயங்காலம். 4 அமைச்சர்கள் பதில் சொல்ல வேண்டியது இருக்கு. அதனால வேகமா படிக்காண்டாம். அறிவிப்புகள் ஏதோ நீங்க ஏதாவது இருந்தா பண்ணா போதும். தேவையான அளவுக்கு மற்றதெல்லாம் நீங்க பாத்துக்கிடுங்க. அது போன்று 10 நிமிஷம் முடிஞ்சிட்டு 10 நிமிஷம் முடிஞ்சிட்டு இன்னும் 5 நிமிஷத்துல அறிவிப்பு எது இருந்தா சேர்த்து முடிச்சிருங்க. நன்றி. எல்லாருக்கும் நீங்க யாரும் வருத்தப்பட வேண்டாம். தயவு செய்து அமைச்சர்கள் வேகமா முடிச்சிருங்க. நீங்க ஒரு உதாரணத்தை சொல்றேன். 2004 ஒரே நாள் 24 மானியம், 11 மானியத்தை மட்டும்தான் மூவ் பண்ணாங்க. மீதி 13 மூவ் பண்ணாமலே யாரும் விவாதமே இல்லாம கில்லட்டின் டைம் கொடுத்து பாஸ் பண்ணிட்டாங்க. நம்ம முதல்வர் அப்படி பண்ண சொல்லல, மூவ் பண்ணுங்க, டிபேட் பண்ணுங்க, பதில் சொல்லுங்கன்னு இருக்காங்க. இருந்தாலும் 16 சிட்டிங் தான் நமக்கு. நீங்க முதல்ல இப்பதான் முதல் அமைச்சர் பதில் சொல்றீங்க. 15 நிமிஷத்துக்குள்ள எல்லாரும் முடிச்சுக்கிடுங்க. நன்றி. அதே போன்று ஊட்டி காந்திநகர் பகுதியில் கடந்த 7/2/2024 அன்று பகல் 12 மணியில் கட்டுமான பணியின் போது மண் சரிந்து விபத்து ஏற்பட்டு அங்கு பணியாற்றிய திருமதி ராதா, திருமதி சங்கீதா, திருமதி உதா, திருமதி சசிகலா, திருமதி பாக்கியம், திருமதி முத்து மீனாட்சி ஆகியோர் மரணமடைந்தனர். அவர்களின் குடும்பத்திற்கு 8/2/2024 அன்று பிற்பகல் 6 மணிக்கு, அதாவது விபத்து நடந்து 30 மணி நேரத்திற்குள்ளாக
ரூபாய் 30 லட்சத்தை அளித்த அரசு மாண்புமிகு தளபதியின் அரசு என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். நமது முதல்வர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு 7/5/2021 முதல் 17/6/2024 வரை 16,62,847 புதிய உறுப்பினர்கள் வாரியத்தில் சேர்க்கப்பட்டுள்ளார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். 7/5/2021 முதல் 17/6/2024 வரையான காலத்தில், இந்த 3 ஆண்டு காலத்தில் 21,02,533 தொழிலாளர்களுக்கு 1,646 கோடியே 12,38,019 ரூபாய் நலத்திட்ட உதவிகள் இத்துறையின் மூலமாக வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். வேலைவாய்ப்புத்துறை வேலைவாய்ப்புத்துறையை பொறுத்தவரையில் நம்ம பேரவைத்தில் சொன்ன காரணத்தால் விரைவாக நான் சுருக்கமாக சொல்ல விரும்புகின்றேன். முதல்ல படிச்சுட்டு இளைஞர்கள் அந்த சான்றிதழை கொண்டு பெட்டியில பீரோல வச்சிருவாங்க. வேலை கிடைக்குமா என்று மிகப்பெரிய ஏக்கத்தோடு இருந்தார்கள். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தான் முதல்ல படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தருவோம் என்ற நம்பிக்கை உருவாக்குகின்ற வகையிலே நான் முதல்வன் என்கின்ற திட்டத்தை கொண்டு வந்து அவருடைய பிறந்த நாள் மார்ச் 1ஆம் தேதி கொண்டு வந்து நான் முதல்வன் என்ற இணையதளத்தை உருவாக்கி அந்த இணையதளத்தில் என்ன படிக்கலாம், எப்படி படிக்கலாம், எங்கு சென்று படிக்க வேண்டும், என்ன பயிற்சி எடுக்க வேண்டும், அதற்கு உதவித்தொகை பெறுவது எப்படி, வேலைக்கு எப்படி செல்ல வேண்டும் என்கின்ற விவரங்களை எல்லாம் கொடுத்த காரணத்தினால் இன்றைக்கு பல லட்சம் இளைஞர்களை படித்து பல்வேறு வேலைகளிலே அமர்ந்திருக்கிறார்கள் என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், இப்ப அரசாங்கத்தில் ஒரு புறம் வேலை கொடுத்துட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் மாண்புமிகு முதலமைச்சருடைய ஆலோசனையை அறிவுரையை கேட்டு வேலைவாய்ப்பு துறையிலே வேலைவாய்ப்பு முகாம்களை தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு வட்டத்திலும் ஒவ்வொரு தொழிலும் நடத்தி மாண்புமிகு முதலமைச்சருடைய திருக்கரத்தால் முதல்ல சென்னை கிரசன்ட் கல்லூரியில 50,000வது நபருக்கு பணி நியமன ஆணை வழங்குகின்றதை செஞ்சோம். இரண்டாவதாக சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி சட்டமன்ற தொகுதியில 1,00,000வது இளைஞருக்கு பணி நியமனம் வழங்குகின்ற ஆணையை முதலமைச்சர் திருக்கரத்தில் வழங்கப்பட்டது. மூன்றாவதாக நம்முடைய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அழைத்து கலைஞர் அவருடைய 100ஆண்டு விழாவை முன்னிட்டு 100 இடங்களிலே வேலைவாய்ப்பு முகாமை நடத்த வேண்டும் என்று முதலமைச்சர் உத்தரவிட்ட அடிப்படையில் சென்னை பிரசிடென்சி கல்லூரியிலே முதல் வேலைவாய்ப்பு முகாமை மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துவக்கி வைத்தார்கள். அப்போது 1,50,000வது பணி நியமன ஆணையை அமைச்சர்கள் வழங்கினார்கள். அதற்கு பிறகு ராணிமேரி கல்லூரியில 2,00,000வது பணி நியமன ஆணையை இளைஞர்களுக்கு வழங்கிய அரசு நம்முடைய அரசு என்பதை நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், இந்த 3 ஆண்டு காலத்தில் தனியார் தொழில் நிறுவனங்களை மட்டும் படித்தவர்களுக்கு 2,00,000 பேருக்கு வேலை வாய்ப்பை பெற்று தந்திருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். தொழிலக பாதுகாப்புத்துறை முன்னணி வாகன உற்பத்தி நிறுவனங்கள் மற்றும் தொழிலக பாதுகாப்புத்துறை உற்பத்தி நிறுவனங்கள் மற்றும் மின்னணு உற்பத்தி நிறுவனங்களின் கணிசமான தொடர் முயற்சியால் தமிழ்நாடு வாகன உற்பத்தி மற்றும் மின்னணு உற்பத்தியில் இந்தியாவிலே தொடர்ந்து முன்னிலை வைக்கிறது. 1948 தொழிற்சாலை சட்டத்தின்படி 31/3/2024 வரை தொழிற்சாலைகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. 2023-24 நிதியாண்டில் மட்டும் 2,528 தொழிற்சாலைகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டில் 2023-24 நிதியாண்டில் கட்டடம் மற்றும் இதர கட்டுமான தொழிலாளர்கள் சட்டத்தின் கீழ் 1,108 கட்டுமான நிறுவனங்கள் புதிதாக பதிவு செய்யப்பட்டுள்ளன. பட்டாசு தொழில் தமிழ்நாட்டில் 1,562 பட்டாசு தொழிற்சாலை இயங்கி வருகிறது. இத்தொழிற்சாலைகளில் நேரடியாகவும் மறைமுகமாகவும் சுமார் 3 லட்சத்திற்கும் அதிகமான தொழிலாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். தொழிற்சாலைகளில் பணிபுரிகின்ற தொழிலாளர்களுக்கு எதிராக 642 வழக்குகள் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டு நீதிமன்றங்களால் 93,15,500 ரூபாய் அபராதமாக விதிக்கப்பட்டுள்ளது. அனைத்து பட்டாசு தொழிற்சாலைகளிலும் அதிக அபாயகரமான தொழிற்சாலைகள் என வகைப்படுத்தப்பட்டு முறையான ஆய்வுகள் அதிகரிக்க அரசு உத்தரவிடப்பட்டுள்ளது. பட்டாசு தொழில் ஈடுபடும் தொழிலாளர்களுக்கு பட்டாசு தயாரிப்பின் போது கடைபிடிக்க வேண்டிய பாதுகாப்பு மற்றும் செயல்முறைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் சிவகாசியில் பாதுகாப்பு பயிற்சி மையம் உருவாக்கப்பட்டுள்ளது.
பட்டாசு தொழிற்சாலையில் பணிபுரியும் தொழிலாளருக்கு பாதுகாப்பு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் குறிப்பிட்ட கால இடைவெளியில் பயிற்சி வகுப்பு நடத்தப்பட்டு வருகின்றன. அனைத்து வசதியுடன் கூடிய பிரச்சார வாகனம் மூலம் பட்டாசு தொழிற்சாலை பணிபுரியும் தொழிலாளருக்கு பாதுகாப்பு பயிற்சிகள் நடத்தப்பட்டு வருகிறது. பட்டாசு தொழிற்சாலையில் விபத்துகளை தடுக்கும் நடவடிக்கையாக 2023-24 நிதியாண்டில் சிவகாசியில் இயங்கி வரும் பயிற்சி மையத்தில் 104 ஒருநாள் பயிற்சி வகுப்புகள் நடத்தப்பட்டு வருகிறது. மேலும் மாநில அளவில் தலைமைச் செயலாளர் அவர்களின் தலைமையில் தீ மற்றும் தொழிலக பாதுகாப்பு குழு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. பல்வேறு துறை அலுவலர்களை கொண்ட இக்குழுவானது பட்டாசு மற்றும் தீப்பெட்டி தொழிற்சாலையில் ஆய்வு மேற்கொள்ள மற்றும் ஆய்வுக் குழுக்கள் கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகளை உருவாக்கியுள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். அறிவிப்புகள் இருந்தா அறிவிச்சிருங்க. தொழிலாளர் அரசு ஈட்டுறுதி திட்டம். தொழிலாளர் அரசு ஈட்டுறுதி திட்டம் என்பது அமைப்பு சார்ந்த நிறுவனங்களில் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கும் அவர்களை சார்ந்தோருக்காகவும் செயல்படுகின்ற சமுதாய பாதுகாப்பு அமைப்பு திட்டமாகும். தமிழ்நாட்டில் 40.21 லட்சம் தொழிலாளர்களும் மற்றும் 1.21 கோடி தொழிலாளர்களின் குடும்பத்தை சார்ந்தவர்களும் இத்திட்டத்தின் பயனடைந்து வருகிறார்கள். தமிழ்நாட்டில் 11 தொழிலாளர் அரசு ஈட்டுறுதி மருத்துவமனைகளும் 241 ஈட்டுறுதி மருந்துகளும் செயல்பட்டு வருகின்றன. இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பின்பு 19 மருந்தகங்கள் புதிதாக துவங்கப்பட்டுள்ளன. திருப்பூர் மற்றும் அதை சுற்று வட்டாரங்களில் வசித்து வரும் தொழிலாளர்கள் நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேற்றப்பட்டு திருப்பூரில் இஎஸ்ஐ மருத்துவமனை துவங்கப்பட்டுள்ளது. மேலும் ஸ்ரீபெரும்புதூர் மற்றும் தூத்துக்குடி ஆகிய இடங்களில் இஎஸ்ஐ மருத்துவமனை கட்டப்பட்டு வருகிறது என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு பகுதியில் அதிகமான தொழிற்சாலைகள் பெருகி வருகின்ற காரணத்தாலும் பல லட்சம் தொழிலாளர்கள் அங்கே பணியாற்றி வருகின்ற காரணத்தால் அங்கே இருக்கின்ற தொழிலாளர்கள் கோரிக்கையை ஏற்று விரைவில் அப்பகுதியில் இஎஸ்ஐ மருத்துவமனை உருவாக்க நடவடிக்கையை அரசு மேற்கொள்ளும் முதலமைச்சர் கவனத்தில் எடுத்து சென்று அது குறித்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். தொழிலாளர்கள் இல்லாவிட்டால் தொழிற்சாலைகள் இல்லை, ஆலைகள் இல்லை, சிறு தொழில்கள் இல்லை, சிறு தொழில் முனைவோர் இல்லை. எனவே அத்தனை வளர்ச்சிக்கும் தொழில்களுக்கும் இதயமாய் இருப்பது தொழிலாளர் நலத்துறை என கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி. 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 தலைமைச் செயலாளர் அறிவிப்பை கொடுங்க. ஒரே நிமிஷம். அறிவிப்புகள். தமிழ்நாடு அமைப்பு சாரா ஓட்டுநர்கள் மற்றும் தானியங்கி மோட்டார் வாகனங்கள் பழுது பார்க்கும் தொழிலாளர் நல வாரியத்தில் பதிவு செய்துள்ளவர்களில் 1000 பெண்கள் திருநங்கைகளுக்கு ஓட்டுநர்கள் புதிதாக வாங்குகின்ற ஆட்டோ வாகனம் வாங்குவதற்கு தலா 1 லட்சம் ரூபாய் மானியம் வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். 2 பட்டாசு தொழிற்சாலைகளில் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு புத்தாக்க பயிற்சி 24.90 லட்சம் ரூபாய் செலவு வழங்கப்படும். 3 தொழிற்சாலைகளில் பயன்பாட்டில் உள்ள நவீன தொழில்நுட்ப யுக்திகள் மற்றும் செயற்கை நுண்ணறிவு தொடர்பாக 15 லட்சம் ரூபாய் செலவில் பயிற்சி வழங்கப்படும். தொழிலாள பாதுகாப்பு மற்றும் சுகாதார இயக்க அலுவலர்களுக்கு 29.65 லட்சம் ரூபாய் செலவில் மடிக்கணினி வழங்கப்படும். தமிழ்நாடு தொழிலாளர்கள் கல்வி நிலையத்தில் நிர்வாக அலுவலகம் மற்றும் கல்வி தொடர்பான வசதிகள் மேம்படுத்தப்படும். 6 புதிதாக வளர்ந்து வரும் தொழில் வாய்ப்புகள் மற்றும் பிற தொழில் வாய்ப்புகள் குறித்து ஊடாடல் காணொலி காட்சி பதிவுகள் கல்வி தொலைக்காட்சி வாயிலாக ஒளிபரப்பப்படும். 7 32 அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் உள்ள வகுப்பறைகளில் இணையதள வசதியுடன் கூடிய ஸ்மார்ட் டிவி வசதி 10.11 லட்சம் ரூபாய் செலவில் ஏற்படுத்தி தரப்படும். 8 அரசு தொழிற்பயிற்சி நிலைய விடுதிகளில் 92 லட்சம் ரூபாய் செலவில் நூலகங்கள் அமைக்கப்படும். 9 தனியார் தொழிற்பயிற்சி நிலையங்களில் பயிற்சி பெற்று வரும் மாணவர்களுக்கு 71 அரசு தொழிற்பயிற்சி நிலையங்கள் மூலம் நவீன தொழில்நுட்பங்களில் குறுகிய கால பயிற்சி அளிக்கப்படும். 10 சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களில் பணியாற்றும் தொழிலாளர்களுக்கு அவர்களின் தொழிற்திறனை மேம்படுத்துவதற்கு 71 அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் பயிற்சி வசதிகள் செய்து 11 தனியார் தொழிற்பயிற்சி நிலையங்களுக்கு வழங்கப்படும் பயிற்சி கட்டணம் விரைவாக வழங்குவதற்காக இணையதள வசதி உருவாக்கப்படும். தனியார் தொழிற்பயிற்சி நிலைய பயிற்சியாளர்களுக்கு அரசு தொழிற்பயிற்சி நிலையங்கள் மூலம் வேலைவாய்ப்பு வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என தெரிவித்துள்ளேன்.
79க்கும் மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய வெட்டு தீர்மானங்கள் கொடுத்து அதன் மூலம் பல்வேறு கோரிக்கைகளை பல்வேறு வினாக்களை எழுப்பியிருக்கின்றார்கள். நிச்சயமாக உங்களுடைய எண்ணங்களுக்கு கோரிக்கைகளுக்கு மாண்பு முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்து சென்று அவைகளெல்லாம் விரைவில் நிறைவேற்றப்படும் என இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு தங்களுடைய வெட்டு தீர்மானங்களை திரும்ப பெற்றுக்கொண்டு மாநில கோரிக்கை நிறைவேற்றி தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.